காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்தியின் எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பை சபாநாயகர் ஓம் பிர்லா அங்கீகரித்துள்ளார். ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பை ஏற்றுள்ள நிலையில் அவர் முன் புதிய பொறுப்புகளும் சவால்களும் காத்திருக்கின்றன. ஒரு வெள்ளை டி-ஷர்ட், கருப்பு பேண்ட், இதுதான் ராகுல் காந்தியின் அடையாளமாக இருந்தது. பாரத் ஜோடோ யாத்திரையாகட்டும், பாரத் நியாய் யாத்திரையாகட்டும், அத்தனைக்கும் ஒரே தோற்றம்தான். பப்பு என்று முன்னர் எதிர்க்கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வந்த ராகுல் காந்தியின் பிம்பத்தை இந்த யாத்திரைகள் மாற்றி போர்க்குணம் கொண்டவராக அடையாளப்படுத்தியிருக்கிறது என்றால் மிகையல்ல. எம்பியாக பதவி ஏற்கும் வரை இருந்த ராகுல் காந்தியின் தோற்றம் இப்போது மாறியிருக்கிறது. பொறுப்புகளும் மாறியிருக்கின்றன. That I will uphold the sovereignty and integrity of India and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. எதிர்க்கட்சி என்ற அங்கீகாரத்தை நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினராக மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பையும் இப்போது ஏற்றிருக்கிறார் ராகுல் காந்தி. எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது கேபினட் அந்தஸ்து கொண்ட பொறுப்பு. மத்திய அமைச்சருக்கு அளிக்கப்படுவதை போன்ற அனைத்து வசதிகளும் எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படுகிறது. அதே சமயத்தில் பொறுப்புகளும் அதிகம். சிபிஐ இயக்குனர் போன்ற முக்கிய பொறுப்புகளுக்கான அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் குழுவில் எதிர்க்கட்சி தலைவர் கட்டாயம் இடம்பெற வேண்டும். தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசின் தலைமை விஜிலன்ஸ் ஆணையர், தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் போன்ற முக்கிய பொறுப்புகளுக்கான அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் குழுவிலும் எதிர்க்கட்சி தலைவர் இடம்பெறுகிறார். நாடாளுமன்றத்தில் பொது கணக்கு குழு, அரசு நிறுவனங்களுக்கான குழு போன்ற முக்கிய நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்க்கட்சி தலைவரின் பங்கு இன்றியமையாதது. தவிர நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் மற்றும் தீர்மானங்கள் மீதான விவாதங்களில் எதிர்க்கட்சிகள் சார்பாக பேசுவதற்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவருக்கு முதல் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஆகவே ராகுல் காந்தி ஒவ்வொரு மசோதா மீதான விவாதத்திலும் கலந்து கொண்டு எதிர்க்கட்சிகளின் முதல் பேச்சாளராக வலியுறுத்த வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் புதிய குழுக்கள் அமைப்பது மற்றும் அலுவல் பட்டியலை இறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகளிலும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருக்கு முக்கிய பொறுப்பு உள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது பயணங்களை தவிர்த்து மக்களவை அலுவல்களில் முழு நேரமும் கலந்து கொள்வது எதிர்க்கட்சி தலைவரின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று. ராகுல் காந்தி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது அலுவல்களில் கலந்து கொள்ளாமல்
வெளிநாடுகளில் பயணம் செய்கிறார் என்பது பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் இதுபோன்ற பயணங்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சமயத்தில் தவிர்ப்பது அவசியமாகிறது. மக்களவையில் பேச வேண்டிய விவாதங்களில் பங்கேற்றுவிட்டு உடனே அவையை விட்டு வெளியேறுவது இனி சாத்தியமாகாது. ஆகவே ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கூடுதல் நேரம் செலவிட வேண்டியிருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் அதிக நேரம் செலவிடுவது இல்லை, கேள்விகளுக்கு பதிலளிப்பது இல்லை என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. இதனால் இந்த 18வது மக்களவையில் பரபரப்புகளுக்கும் விறுவிறுப்புகளுக்கும் பஞ்சம் இருக்காது. புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.